எதிர்மறையான சிந்தனை என்பது என்ன ஆகும் அப்படின்னா தூக்கமின்மையை ஏற்படுத்தும். எதிர்மறையான சிந்தனைன்னா என்னென்னாக்கா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம் எதிரியாக நினைக்கும் போது தான் எதிர்மறையான சிந்தனைகள் வரும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கன்னா நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோம், வீடு, அப்புறம் வேலை செய்கிற இடம், இங்கே உங்கள் அலுவலகத்தில், உங்கள் தொழிற்சாலையில், அதாவது உங்கள் இது இந்த மாதிரி அங்கே தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அது மாதிரி நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள, உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி உறவினர்கள் அவங்கள நீங்கள் எதிரியாக நினச்சா உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனை வரும். எதிரானவர்கள், நமக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதிர்மறையான சிந்தனை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வேலை செய்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்க, மேலதிகாரிகள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, உங்களை சக பணியாளர்கள், அவங்களெல்லாம் நீங்கள் எதிரியாக நினச்சிங்கன்னா அவர்கள் நமக்கு எதிரான அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வரும். அவங்கள எதிரியாக நினச்சா எதிர்மறையான சிந்தனை வரும். மனுஷங்களை எதிராக நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனை என்பது வரும். அதனால் நீங்கள் அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். ஏன்னா நமக்கு எதிரிக்காக, ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நாம் நமக்காக வேலை செய்ய, நமக்காக மட்டும் வேலை, நமக்கு பணம் தராங்க, ஆனால் நம்ம செய்கிற வேலை மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. அதனால் நாம் அப்போ நமக்கு எதிர்மறையான மக்களை எல்லாத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம எதிரியாக நினச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம செய்கிற வேலை, தொழில் எல்லாமே பார்த்திங்கன்னா பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகத்தான் இருக்கும். ஒரு மருத்துவர்னால் அது நோயாளிகள், பிறருடைய நோய்களை குணப்படுத்துறது. ஒரு ஆசிரியர்னால் பிறருக்கு கல்வி கற்பிப்பது. ஒரு அரசியல்வாதினா மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை செய்கிறது. இப்படி ஒரு நெசவாடினா மற்றவர்களுடைய ஆடைகளை நெய்வது. இப்படி ஒரு மோட்டார் மெக்கானிக்னால் அவர் என்ன பண்ணுவார், பிறருடைய வாகனங்களை பழுது பார்ப்பார். ஒரு இன்ஜினியர்னால் பிறருக்கு தேவையான வீடை கட்டி கொடுப்பார். இந்த மாதிரி எல்லாருமே பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிற அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க, தொழில் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிறரை நம்மளை தவிர மற்றவங்களை எல்லாத்தையும் நாம் எதிரியாக நினச்சோன்னா அப்போ அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யணுங்கிற அந்த ஆர்வம் வராது, ஊக்கம் வராது, உற்சாகம் வராது. அதனால் எல்லாரையும் உறவினர்களாக நினச்சாதான் நமக்கு ஒரு தொழிலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி ஒரு ஊக்கம், உற்சாகம் வரும். அதனால் எதிர்மறையான சிந்தனை என்பது என்னாகும் அப்படின்னா நம்மளை சோம்பேறி ஆக்கிவிடும். எந்த வேலையும் செய்யணும்னு நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா நமக்கு இந்த உலகமே எதிராக தோணும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நமக்கு எதிரானவர்கள் என நாம் நினைக்கும் போது அவர்களுக்காக நம்ம எதையுமே செய்யணும்னு நமக்கு தோணாது. மனசுலேயே அந்த எண்ணமே வராது. அதனால் நமக்கு என்ன ஆகும்னா சோம்பேறித்தனம் தான் வரும். சோம்பேறித்தனம் என்பது தான் வரும். சோம்பேறித்தனங்கிறது அதாவது உடலே உழைக்காது. கைகால்கள் இயக்கம் குறைந்து விடும். அதுதான் சோம்பேறித்தனம். நம்ம சுறுசுறுப்பாக மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது கைகாலெலாம் நல்லா வேலை செய்யும், கால்கள் நடக்கும் வேகமாக. நம்ம மற்றவங்களெலாம் எதிரியாக நினைக்கும்போது அப்போ நம்ம எதுக்கு வேலை செய்யணும், மற்றவங்களுக்காக நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகாலெலாம் அதன் செயல்பாட்டை குறைத்து கொள்ளும். அதே மாதிரி உள்ளுடலினுடைய செயல்பாடும் பாதிக்கப்படும். உள்ளுடலும் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் தூக்கமின்மையெல்லாம் வரும். உடல் நல குறைபாடு ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும். எதிர்மறையான சிந்தனை என்பது தூக்கமின்மை, குறிப்பாக தூக்கமின்மை ஏற்படும். அப்புறம் உடல்நல குறைபாடு, உணவு செரிமானமின்மை, அதாவது புற உடம்பு, கைகால் மட்டும் ஒழுங்காக வேலை செய்யாது, உள்ளே இருக்கிற உறுப்புகளே ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் எதிர்மறையான சிந்தனை என்பது கூடாது. தூக்கமின்மை ஏன் ஏற்படுதுன்னா, தூக்கங்கிறது ஒரு அமைதியான உழைப்பு. உள்ளுடல் ஒரு அமைதியாக அங்கே வேலை செஞ்சால் தான் நீங்கள் நல்லா தூங்க முடியும். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, உள்ளுடல் ஒழுங்காக வேலை செய்யாது, அந்த நேரத்தில் நீங்கள் நைட்டு உங்களுக்கு நல்லா தூக்கம் வராது. அப்போது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே அந்த தூக்கம் என்பது ஒரு அமைதியான உழைப்பு. உடம்புக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு உழைப்பு நடந்துக்கிட்டே இருக்கணும். அது அப்போ தான் உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் நல்லா தூங்க முடியும். அதனால் தூக்கமின்மைக்கு காரணமே இந்த எதிர்மறையான சிந்தனை தான் காரணம். அதனால் எதிர்மறையான சிந்தனை தவிர்க்க நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்ம எதிரியாக நினைக்கக்கூடாது. மனசில் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறது, இதெல்லாம் எதிர்மறையான சிந்தனை. மனசுக்குள்ளே சிலர் வெளியே பேச மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அதிகமாக பேசுவாங்க. சிலர் வெளியிலையும் அதிகமாக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க, ஏதாவது திட்டிகிட்டு கோபமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளோட விளைவு தான் அது. அதனால் ஒரு நேர்மறையான சிந்தனை, மற்றவர்களை, நம்மை சுற்றி இருப்பவர்களை, நம்ம எங்கெல்லாம் இருப்போம், ஒரு வேலை செய்கிற இடம், வீடு, இப்படி நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் உறவினர்களாக, நமக்கு வேண்டியவர்களாக அப்படி நினைக்கிற அந்த வழக்கம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் சுறுசுறுப்பாக ஊக்கமாக உழைக்க முடியும், நல்லா தூக்கமும் வரும். அது மற்றவங்களை எதிரியாக நினச்சிங்கன்னா எதிர்மறையான சிந்தனை வரும், தூக்கம் கூட வராது.
பிறரை நீங்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் எதிரியாக நினச்சா நமக்கு தூக்கம் கூட வராது, உழைக்கவும் வராது, சோம்பேறி ஆகிடும், தூக்கம் கூட வராது. ஆக நல்லா தூங்கணும் அப்படின்னா, நல்லா உழைக்கணும் அப்படின்னா, நல்லா உழைக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம வந்து நேர்மறையான சிந்தனை வேணும். நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் உறவினர்களாக கருத வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் எதிரியாக கருதினால், மனுஷங்களை எதிரியாக நம்ம கருதினாக்கா நமக்கு தூக்கம் கூட வராது, உழைக்கவும் வராது, சோம்பேறித்தனம் தான் நம்மை நோக்கி வரும். தூக்கம் கூட நமக்கு வராது. நோய்கள் தான் நம்மை தேடி வரும். ஆரோக்கியம் நம்மளை விட்டு விலகி ஓடிவிடும்.